நான் ஆக்சுவலாக வந்து எம்சிஏ எம்பிஏ முடிச்சுட்டு டிசிஎஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த சேலரி பத்தலை. அது இல்லாமல் என்னோடய பிஜி காலேஜ் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வெப்சைட் பேஸ்டானது தான். அதுக்கு நான் ஒரு வெப்சைட் பண்ணேன், KannaTex.in ஆன்லைன் ஷாப்பிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஐடியா இருந்துச்சு. இன் பிட்வீனில் நான் கேம்பஸ் இன்டர்வியூவில் ப்ளேஸ் ஆனதுனால டிசிஎஸில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சேலரி எனக்கு பத்தலை. ஸோ 2017 நான் என் ஒர்க்கை ரிசைன் பண்ணிவிட்டு வந்து முழு வேலையாக வந்து ஆன்லைன்லேயே வந்துடலாம். இது வந்து பார்டர்லெஸ்லேயே கொஞ்சம் ஃபேன்சியாக 240 ஜக்கார்டில் நல்லா சூப்பராக மீனாக ஒர்க் போட்டு பண்ணியிருக்க டிசைன். இதுவும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங், ரெகுலராக போய்கிட்டு இருக்கு. ஹாய் கைஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா KannaTex இருக்கும். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KannaTex உரிமையாளர். ஸோ நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் ராஜ்குமார். ஸோ இவர்கிட்ட கேட்போம். ஸோ ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2017 ஆன்லைனில் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் ஃபாதர், மதர், எங்கள் தாத்தா, எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் தான் பேஸ் பண்ணி வந்தாங்க. பெரிய பெரிய கடைகளுக்கு அவங்க சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஆக்சுவலாக வந்து எம்சிஏ எம்பிஏ முடிச்சுட்டு டிசிஎஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த சேலரி பத்தலை. அது இல்லாமல் என்னோடய பிஜி காலேஜ் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வெப்சைட் பேஸ்டானது தான். அதுக்கு நான் ஒரு வெப்சைட் பண்ணேன், KannaTex.in ஆன்லைன் ஷாப்பிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஐடியா இருந்துச்சு. இன் பிட்வீனில் நான் கேம்பஸ் இன்டர்வியூவில் ப்ளேஸ் ஆனதுனால டிசிஎஸில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சேலரி எனக்கு பத்தலை. ஸோ 2017 நான் என் ஒர்க்கை ரிசைன் பண்ணிவிட்டு வந்து முழு வேலையாக வந்து ஆன்லைன்லேயே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ராசஸ் பண்ணோம். எங்கள் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அரௌண்ட் 800 to 1000 sarees per month இருந்துச்சு. இப்போ 2000 to 3000 saree பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆன்லைனில் அரௌண்ட் 400 to 500 sarees போய்கிட்டு இருக்கு. 2017 to till now ஆன்லைன் நல்லா போய்கிட்டு இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு KannaTex.in அப்படிங்கிற இதில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா thesoftsilks.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி அதிலிருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்குன்னே தனியாக ஒரு வெப்சைட் இருக்குங்களா? ஆமாம், நமக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பை பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. கஸ்டமருக்கு கேட்லாக் வியூ மட்டும்தான் அதில் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம நார்மலாக இந்த யூபிஐயில் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கஸ்டமர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வாட்ஸ்அப்பில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து பிஸ்னஸ் பண்ணுறதா நமக்கு சேஃப்டி அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இன்ட்ராக்ஷன் இமீடியட்டாக இருக்குது. ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப்பில் இது பண்ணுறதுனால எந்த டைமுக்கு வேணாலும் நம்மளால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுது. இன்கேஸ் இதே வெப்சைட்டாக இருந்தால் அந்த டொமைனில் வந்து நான் லாகின் பண்ணியிருந்தால் தான் யார் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்ததுனால இமீடியட்டாக எந்த டைமும் நமக்கு கிடையாது. 24 மணி நேரமும் சர்வீஸ் பண்ணுறோம் கஸ்டமருக்கு. ஸோ ஓகே சார், இப்போ உங்ககிட்ட என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் சாரீஸ் எல்லாம் இருக்குது? எந்த மாதிரியான சாரீஸ் எல்லாம் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க? நம்மளது பார்த்தீங்கன்னா சிறுமுகை மென்பட்டு சாரீஸ் தான் மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மென்பட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பிளைன் சாரீஸ் இருக்குது, பாடி புட்டா சாரீஸ் இருக்குது, கான்ட்ராஸ்ட் சாரீ இருக்குது, டைல் பண்ண சாரீஸ் இருக்குது, ஆல் செல்ஃப் சாரீஸ் இருக்குது, பார்ட்லி இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டியான ஐட்டம்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஃபுல்லாக இருக்குது. இதோட சாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டும்போது எது என்னென்ன சாரீ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். வித் ப்ரைஸ் ரேஞ்சோடு பண்ணி காட்டுறேன். ஸோ இவர் சொன்ன இப்போ இந்த சாம்பிள்ஸோட வீடியோஸெல்லாம் நம்ம கொஞ்சம் லேட்டராக பார்க்கலாம். ஸோ இப்போ இவர்கிட்ட இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாம் இப்போ இருக்குங்கிறத கேட்டுக்கலாம். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நம்மளது பார்த்தீங்கன்னா 100% பியூர் ஹேண்ட்லூம் மட்டும்தான். ஹேண்ட்லூம் வெரைட்டிஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். பட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான பட்டு, வார்ப்பு வெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பாவு ஊடைன்னு சொல்லுவாங்க. பாவு வந்து பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து இம்போர்ட் ஆகி வர யான் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஊடை, அதாவது வெப்ட், அதை வந்து சிடில் கட்டா, கர்நாடகாவில் இருக்க சிடில் கட்டா அங்கேருந்து தான் நமக்கு வருது. நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த சில்க் மார்க் டேக்ஸு, ஹேண்ட்லூம் மார்க்கு இதெல்லாம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டையிங் ஃபேக்ட்ரி நம்மளது ஓனாக இருக்குது. எல்லா வெரைட்டியும் டையிங்கில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா கலர்ஸும் பண்ணுறோம். அப்துல் ரகுமான் ஷேட் புக்கில் இருக்க 1000 ஷேட்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. தறி வந்து பார்த்தீங்கன்னா எங்களது மேச்சேரியில் இருக்குது. இங்கே சிறுமுகை சர்க்கிளில் அரௌண்ட் 50 to 60 ஹேண்ட்லூம்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் லைனில் இருக்குது, பொள்ளாச்சியில் இருக்குது, சித்தூர் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்குது, இங்கே கொள்ளைகாலில் இருக்குது. இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம தறிகள் இருக்குது. ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் வந்துகிட்டு இருக்குது. வீக்லி ஒன்ஸ் நம்ம வீவர் வீட்டுக்கு போயோ இல்லை வீவர்ஸோ வந்து இங்கே கொடுத்து இது பண்ணிக்குவாங்க. ஸோ ப்ரோ, நீங்கள் சொன்னீங்க டையிங் எல்லாம் நீங்களே ஓனாக பண்ணுறீங்கன்னு. ஸோ அதெல்லாம் எங்கே பண்ணுறீங்க, எங்கே இருக்குது?
நம்ம டையிங் ஃபேக்ட்ரி நம்ம வீட்லேயே ஓனாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். மேலே டையிங் ஃபேக்ட்ரி இருக்குது. அது பார்த்திங்கன்னா கோனிங் ப்ராசஸ் பண்ணுறது இருக்குது. லடியை வந்து போனியில் கன்வெர்ட் பண்ணுற மிஷின் எல்லாமே மேலே இருக்குது. வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஸோ மேலே போகலாங்களா? மேலே போகலாம். ஓகே, மேலே போய் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ராட்டைன்னு பேர். இது வந்து எதுக்குன்னா நார்மலாக ஹேங்காக வர்ற யானை வந்து டப்பாவாக கன்வெர்ட் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுறோம். பழங்காலத்தில் வந்து இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ரொட்டேட்டபிள் ஆப்ஷன். இப்போ அதுவும் வந்து பவர் சப்ளை கொடுத்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. இது வீடுகளில் 1-2 அந்த தறிகள் இருக்கிறவங்க வந்து வீட்டில் வந்து பண்ணுவாங்க. நம்மளே மாதிரி ஹை ப்ரொடக்ஷன் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய மிஷின்ஸ், இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 1 HP மோட்டரில் ரன் ஆகிற மாதிரி மிஷின். இதில் வந்து லடியை போட்டு விட்டோம், ஹேங்க் ஏதாவது போட்டோம்னா டைரெக்டாக கோனாக கன்வெர்ட் ஆகிரும். இது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் லேட் ஆகும், ஆனால் டபுள் வேலை கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் டு டப்பாவாக கன்வெர்ட் ஆகிற மிஷின். இந்த மிஷின்லேயே வந்து யானை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூராக வந்து கோன் வைண்டிங் மிஷின். டப்பாவில் கன்வெர்ட் ஆகி வந்திருக்க யானை வந்து கோனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகுது. இது வந்து எதுக்காக இந்த மாதிரி கோன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இல்லை, அதாவது வீவருக்கு வந்து எந்த இஷ்யூஸும் இல்லாமல் ஈஸியாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான வழிகள் வந்து நம்ம இங்கிருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெளியே ஜாப் ஒர்க்காக தான் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷனும் ஹையாக வரணும், அவங்களும் வீவரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி கோனாவே ப்ரொவைட் பண்ணி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எப்படியெல்லாம் இவங்க கோனெல்லாம் மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இவங்க சாம்பிள்ஸ் எல்லாம் என்னென்ன வச்சுருக்காங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் சேரீ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான பீப்புள்ஸ் தான் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் சாரீஸ் எல்லாம் வந்து வியூ பண்ணுவாங்க. இது கொஞ்சம் டிஃபிகல்ட் டு வியூ. இது வந்து ஒரு சேரீ வியூ பண்ணுறதுக்கு 1 to 1.5 days ஆகும். கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாடி கலரும் பார்டர் கலரும் வேறையாக இருக்கிறதுனால தான் இது கான்ட்ராஸ்ட். இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக வரும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மயில் புட்டா, ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ், முந்தி கலர் ப்ளவுஸ் வந்துடும். த்ரெட் ஒர்க் வித் ஜரிகை ஒர்க், நல்லா ஃபேன்சியாக இருக்கும், நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் மாடல் இது. இது நம்மகிட்ட இருக்க டைப்பில் இது ஒரு மாடல். இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி டை சேரீ. இதில் 2 வகையான சேரீ இருக்குது, வார்ப்பு டை அண்ட் வெப்டு டை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெப்டு டை, நல்ல ஃபேன்சியான டிசைன்ஸ். இதுவும் வந்து நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த பக்கம் இதே டிசைன்ஸ் தான். இது வந்து பார்டர்லெஸ்லேயே கொஞ்சம் ஃபேன்சியாக 240 ஜக்கார்டில் நல்லா சூப்பராக மீனா ஒர்க் போட்டு பண்ணியிருக்க டிசைன். இதுவும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங், ரெகுலராக போய்கிட்டு இருக்கு. இதுலேயே வேணுங்கிற கலர்ஸ் கஸ்டமர் கேட்குற மாதிரி கலர்ஸ் கஸ்டமைசேஷனாக பண்ணி தந்துக்கிட்டு இருக்கிறோம். லாஸ்ட் 3 or 4 months பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆசைப்படுறது வந்து இந்த த்ரெட் ஒர்க் சாரீஸ் தான். இது நல்ல மூவ்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு, ரொம்ப நல்ல ஃபேன்சியாகவும் இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கடைசி 3 to 4 months ஆன்லைனில் ரொம்ப நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபுல்லாக த்ரெட் ஒர்க், பார்டர்லெஸ், கான்ட்ராஸ்ட் கலருங்கிறதுனால எல்லா ஸ்கின் டோன் இருக்கிறவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். எப்போ எந்த சீசன் வந்தாலும் போகக்கூடிய சேரீ வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா டைமும் இந்த குவாலிட்டி, இந்த சில்வர் வித் ஜரிகை ஒர்க்கு, கோல்டு வித் சில்வர் ஜரிகை ஒர்க் இருக்க சேரீ எல்லா டைமும் ஃபாஸ்ட் மூமெண்ட் நல்லா இருக்குது.
குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது ரெகுலராக புக்கிங் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஒர்க், நல்ல கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ், கான்ட்ராஸ்ட் முந்தி, நல்ல கலர் காம்பினேஷன் கூட. இது வந்து கஸ்டமர் வந்து ரெகுலராக போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஆன்லைன்லேயும் பண்ணுறதுனால எப்படி நம்ம கஸ்டமருக்கு இதைய இங்கேருந்து பேக் பண்ணி டெலிவரி கொடுக்குறோம் அப்படிங்கிறத காட்டுறோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் கஸ்டமர் ட்ரஸ்ட்டுக்காகவும் நம்ம சில்க் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ்டு பண்ண சில்க் மார்க் டேகு. இது வந்து ஒரிஜினல் சில்க் அப்படிங்கிற அஷூரன்ஸுக்காக நம்ம கொடுக்குறோம். அந்த டேக் வந்து இதில் பின் பண்ணி இருந்தால் தான் அவங்களால வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியும். இன்கேஸ் இஃப் இட் இஸ் நாட் சில்க் நம்ம வந்து அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பியூர் தான் கொடுக்குறோம். ஸோ இதை வந்து நம்ம சேரீயில் பின் பண்ணணும். பின் பண்ணிவிட்டு அதுக்கான நமக்காக கொடுத்துருக்க சில்க் மார்க்கோட லேபிள் வந்து இதில் அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணக்கப்புறம் இது சில்க் மார்க் வந்து இதில் ஃபிக்ஸ் ஆகிடுது. செகண்ட், இது வந்து நல்லா நீட்டாக கஸ்டமர் வந்து இந்த சேரீ புக் பண்ணியிருக்க கஸ்டமர் வந்து ஹைதராபாத் பார்ட்டி. ஸோ அவங்களுக்கு நம்ம எப்படி இங்கேருந்து டெலிவரி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. சேரீ நல்லா கவரில் போட்டு கவர் பண்ணுறோம். ரெண்டாவது, ஒயிட் பாக்ஸஸ் யூஸ் பண்ணுறோம். நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி பாக்ஸு, கஸ்டமருக்கு எந்த டேமேஜ் ஆகாமல் சேரீ போய் சேரணுங்கிறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை நீட்டாக இதில் பேக் பண்ணுறோம். பேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிஓடி கவர் யூஸ் பண்ணுறோம். பிஓடி கவரில் போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நல்லா தான் இந்த மாதிரி வந்து நம்ம கொரியர் கவர் பண்ணுறோம். இதுக்கு மேலே கஸ்டமருக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நேம்லேயோ ரீசெல்லருக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குறோம். அவங்க ஃப்ரம் அட்ரஸ்லேயே நம்ம அனுப்பிடுறோம். இல்லை நம்மளை அனுப்ப சொன்னாலும் நம்ம ஃப்ரம் அட்ரஸ் கூட போட்டிருக்கோம். இது வந்து ஒரு கஸ்டமர் அவங்களோட ஃப்ரம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுப்புகிறோம். இந்த மாதிரி நமக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிடுவாங்க. இது நம்ம வந்து வேரியஸ் கொரியர்ஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம். எஸ்டி கொரியர், ஃப்ரெண்ட்ஸ் கொரியர், ப்ரொஃபஷனல், டிடிடிசி, ஸ்பீட் போஸ்ட், இந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம பேக் பண்ணி அனுப்பிடுறோம். எல்லா கொரியர் கூட நம்மக்கிட்ட டைப் இருக்கிறதுனால நம்ம உடனே வந்து அவங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு நம்ம பேக் பண்ணிட்டோம். ப்ரைவசிக்காக அவங்க ஃபோன் நம்பர் இதில் நான் மென்ஷன் பண்ணல. ரெண்டாவது, இந்த மாதிரி கொரியர் ஸ்லிப்பு எல்லாத்துக்கூடயும் நம்ம டைப் வச்சுருக்கிறதுனால ஆன் ஸ்பாட்டில் அவங்களுக்கு வந்து எல்லார் நம்பர் நம்ம பேக் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து ஆன்லைனில் எங்கேயோ இருக்கிறவங்க நம்ம நம்பி பே பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரணும் அப்படிங்கிறக்காக நம்ம இது பண்ணுறோம். இன்றைக்கி தேதி வந்து 10/12 மென்ஷன் பண்ணிட்டோம். ஒரு சேரீயோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்ஸாக 600 கிராம்ஸ். ஃப்ரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் அவங்க நேம் போட்டுக்கிறோம். 2 வந்து அதுவும் நேம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத். ஸோ பின்கோட் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கணும். இதுக்கான காசு எவ்வளோ ஆகுதுன்னு நம்ம இது பண்ணிக்கிறோம். சிக்னேச்சர் வந்து போட்டுடுறோம். ரெண்டாவது, இதான பிஓடி வந்து அவங்களுக்கு கொடுக்கறக்கு இதை நம்ம இப்படி கவர் பண்ணுறோம். இதில் நம்ம பேக் பண்ணி இதில் வந்து அட்டாச் பண்ணிடுறோம். இந்த ட்ராக்கிங் ஐடி வந்து ஈவினிங் 5:30க்கு மேலே அப்டேட்ஸ் ஆகும். இதை வந்து எஸ்டி கொரியரோட வெப்சைட்டில் போய் இந்த ட்ராக்கிங் நம்பர் போட்டிங்கன்னா கொரியர் எங்கேருந்து புக் ஆகிருக்கு, எங்கே இப்போ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க.
நம்ம வெப்சைட்லேயோ இல்லை நம்மக்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் ரீசெல்லராக ஜாயின் ஆகிக்கிறக்கோ இல்லை நம்மக்கிட்ட சேரீ வாங்கிக்கிறக்கோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், நம்ம வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ், நம்ம ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம், அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம சேவையை வந்து பயன்படுத்தி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா வகையான பேமெண்ட் டீட்டெயில்ஸும் அக்செப்ட் பண்ணுறோம். பேடிஎம் அக்செப்ட் பண்ணுறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் பே யூஸ் பண்ணுறோம், அதையே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மெயினாக யூஸ் பண்ணுறோம். நம்மக்கிட்ட எல்லா பேங்க்லேயும் கொஞ்சம் நேஷ்னலைஸ்டு பேங்க்குங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்க எல்லா பேங்க்லேயும் நம்ம அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கோம். அந்தந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதில் அவங்க பேமெண்ட் பண்ணாங்கன்னா நமக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆனோடனே ஆன் ஸ்பாட்டில் புக் பண்ணி இமீடியட்டாக ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவோம். அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி பியூர் பட்டு சேலைகள் உங்களுக்கு ஹோல்சேலில் வேணும் அப்படின்னா ஒன்று ரெண்டு சேலைகளும் ரீட்டைலில் வேணும் அப்படின்னா நான் கன்னா டெக்ஸோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க், ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் அதில் இருக்கும், கேட்டலாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ நான் பை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye from